மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குடிகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எதிர்ப்பு இருந்தாலும் அதை சாமர்த்தியமான முறையில் வெற்றி காணக்கூடிய ஒரு பக்குவமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய தினம். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றியும்பாங்க, அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சாதுரியமான முறையில் செயல்படுவீங்க. எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பாக பணியாற்றி நல்ல பெயர் வாங்குவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காதல் போன்ற விஷயங்களில் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். எதிலுமே சற்று நிதானத்தோடு செயல்படுங்கள், பொறுமையுடன் செயல்படுங்கள். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான காலகட்டம். எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தன வரவு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அனைத்தும் ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சிறப்பான தினம். எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில நேரங்களில் மனசில் குழப்பங்கள் ஏற்படும். மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள். சில எதிர்பாராத நல்ல சந்திப்புகள், அதனால் விளையக்கூடிய ஒரு மாற்றங்கள், மனசில் சந்தோஷம் எல்லாமே தரக்கூடிய ஒரு பரபரப்பான தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்போது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான காலகட்டம். பேச்சினால் வெற்றி. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். நம்ம அனுமானிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம், அது கொஞ்சம் தவறாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால சற்று நிதானித்து அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நூதனமான விஷயங்களில் ஈடுபடுவது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறது, இந்த எலக்ட்ரானிக் துறை, இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள்லையும் ஈடுபடுவீங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாகத்தான் அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். நல்ல மாற்றங்கள், ஒரு மனதில் ஒரு உற்சாகம், சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நிலைகளை உங்களால் அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மனதை இன்னும் சற்று விரிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதுக்கு ஒவ்வாத சில விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அது செய்யுங்க. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சில நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு பிரயாணங்களை கூட மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனைகள் உண்டு, நிதானம் தேவை. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் அற்புதமான வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் பேசுவதால் வெற்றியுமாங்க, அது உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் இறுதியில் சந்தோஷம் ஏற்படும். முக்கியமாக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையுடன், எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம்.
இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான காலகட்டம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்பட்டாலும் வெற்றி ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான ஒரு தினம். எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி ஏற்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் முயற்சிகள் என்பது சற்று கூடுதலாக இருக்கும். உங்களுடைய முயற்சியினாலும் இன்னொரு குவாலிட்டி சொன்னா டிப்ளமேட்டிக் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது டிப்ளமேட்டிக் அப்படின்னா ஒரு தூதராக இருப்பவன் எப்படி செயல்படுவானோ, தன்னுடைய விஷயத்தையும் சொல்லுவான், அடுத்தவர் மனதை புண்படுத்தாமலும் சொல்லுவான். அதுதான் அந்த அம்பாசிடர் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நுட்பமான ஒரு முறையில் உங்கள் அணுகுமுறை அமைந்து எந்த ஒரு பிரச்சனை உள்ள ஒரு சமாச்சாரத்தையும் சுலபமாக சமாளிக்கக்கூடிய தன்மையை பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. தன வரவும் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். எதிலுமே அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. உயர்வை தரக்கூடிய தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினமாக இது அமைகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்புகளை, பிரகாசமான நன்மைகளையும் திருப்பங்களையும் பெறுவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய நல்ல தினமாக இருக்கிறது. சில செலவுகள் ஏற்படும், அது சுபமான செலவுகளாக அமையும். மனதுக்கு நிறைவை தரக்கூடிய, நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் தரக்கூடிய தினம். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு மாற்றங்கள், வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் பிரகாசமாக அமைகிறது. விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சஞ்சலப்படும். மன அமைதியை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையில் நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். முன்பின் தெரியாதவர்களால் உதவிகள் ஏற்படும். மனதில் உள்ள கவலைகள் மறையும். மனதில் உற்சாகம் பெருகும். நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமைகிறது. கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றிகள் ஏற்படும். பொறுமையுடன் நிதானத்தோடும் செயல்படுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெய்வ கடாட்சம் இருப்பதால் நன்மைகள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும், இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவோம் என்ற ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு அனுகூலமான, வெற்றிகரமான நல்ல போக்கு காணப்படுகிறது. பூராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினம். லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்களே, அது இருக்கக்கூடிய நல்ல தினமாக அது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இதில் இருக்கிற உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும்
நல்ல ஒரு தன வரவை குறிக்கக்கூடிய தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை என்பது மிக அவசியம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காரியத்திலும் வெற்றி உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எடுத்த சில காரியங்களில் தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். நம்ம எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சற்று யோசித்து நாம் செயல்பட வேண்டும். அவசரமாக செயல்படும் போது சில தவறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சாதுரியமான நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் தோன்றுவது போல இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கின்றன. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் நெடுங்காலமாக திருமணமாகவில்லை, அது பற்றிய சில தொல்லைகள், சில புதுசாக தொடங்கக்கூடிய சில தொழில் முறைகள், இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் அந்த சம்பந்தமாக நன்மைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது.